Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்தி தன்னை பற்றி அவதூறு பரப்புவதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகர் கருணாஸ் மீண்டும் புகார் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சாலமன். தன்னை குறித்து அவதூறு பரப்புவதாக அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு மீது கருணாஸ் மீண்டும் புகார் தெரிவித்திருக்கிறார். அந்த புகார் தெரிவித்ததை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? நடிகை த்ரிஷா மற்றும் நடிகர் கருணாஸ் குறித்து சமீபத்தில் அதிமுக முன்னாள் நிர்வாகியான ராஜு என்பவர் ஒரு அவதூறாக பேசிய வீடியோவானது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில விவகாரம் தொடர்பாக நடிகைகள் மற்றும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினர் உள்ளோர் அந்த அதிமுக நிர்வாகி ராஜு மீது கண்டனங்களை தெரிவித்து பல்வேறு வீடியோக்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருகின்றார். மேலும் தன்னை பற்றி இழிவாக வீசிய ராஜு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஏற்கனவே நடிகர் கருணாஸ் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் இருந்தார். இதற்கிடையே நடிகை த்ரிஷா சட்டப்படியாக ராஜு மீது நடவடிக்கை எடுப்பேன் எனவும் இது தொடர்பாக வழக்கறிஞர் மூலமாக நஷ்டஈடு கேட்டும் அவர் நோட்டீஸ் அனுப்பி இருந்தார். இந்த நிலையில மீண்டும் நடிகர் கருணாஸ் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்துள்ளார். குறிப்பாக தான் பேசாத ஒரு கருத்துக்களை அதிமுக நிர்வாகி ராஜு அவதூறாக சமூக வலைதளங்களில் பரப்பி வருவதாகவும் இதனால் தனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தி இருப்பதாகவும் அந்த புகார்ல குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக எந்த விதமான தீர விசாரிக்காமல் யூடியூப் சேனல்களில் சிலர் தனது பற்றி மிகவும் அவதூறாக பேசி வருவதாகவும் இதனால் தனது சமுதாயத்தில் தனக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தி வருவதாகவும் அந்த புகார்ல கருணாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக உடனடியாக அதிமுக நிர்வாகி ராஜு மற்றும் இதனை வெளியிடுவோர் யூடியூப் சேனல் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நடிகர் கருணாஸ் அந்த புகார்ல குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக வெளிவரக்கூடிய வீடியோக்களை உடனடியாக சமூக வலைதளங்களில் இருந்து நீக்க கோரியும் அந்த புகார்ல நடிகர் கருணாஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே த்ரிஷா தரப்புல வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் அனுப்பியும் பல்வேறு தரப்புல இருந்து கண்டனங்கள் கிளம்பி வரும் நிலையில அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் என சட்ட நிபுணர்களின் ஆலோசனைக்கும் சைபர் கிரைம் போலீசார் அனுப்பியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனை தொடர்ந்து அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாமா என்பது குறித்தான ஆலோசனையும் தற்போது சைபர் கிரைம் போலீசார் தரப்புல ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். Satyabhama Institute of Science and Technology, Chennai.